Hello students, நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன கிராமர் பார்க்க போறோம் அப்படினா verbs continuous tenses. Continuous tensesனா தொடர்ச்சியான tenses தான் பார்க்க போறோம். So for example, first என்ன பார்க்கலாம் அப்படினா நம்ம ஆல்ரெடி simple tense பார்த்திருந்தோம் இல்லையா? Simple tenseனா நார்மலா அதுல என்னென்ன பார்த்திருந்தோம்? அதுல வரக்கூடிய present tense, past tense, future tense பார்த்தோம். Past tenseனா என்ன பார்த்தோம்? அந்த past tense present tenseல உள்ள verb வச்சு நம்ம past-ஆ அதை சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். அந்த verbs-அ சேஞ்ச் பண்ணுவோம். இதுவே future tenseனா அந்த verb அதோட will சேர்த்து எழுதணும். continuous tenseனா அதோட ing சேர்த்து ரைட் பண்ற ஃபார்மட்ல தான் நம்ம பார்ப்போம். So first நம்ம அதுக்குரிய some examples பார்க்கலாம். First, Neeta is writing a letter. நீதாங்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ரைட்டிங் எ லெட்டர், எழுதி கொண்டு இருக்கிறாள். அப்போ கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா ஐஎன்ஜி ஜாயின் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், ஐ வாஸ் ரீடிங் எ புக் லாஸ்ட் நைட். நான் வந்து லாஸ்ட் நைட் அப்போனா முடிஞ்சு போன ஒரு இது விஷயம், ஆனாலும் நான் இதோட கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்கிறப்போ ரீடிங்கோட இதான் என்னது, இதோட வெர்பு. அப்போ அந்த வெர்போட என்ன சேர்த்து எழுதுகிறோம்? ஐஎன்ஜி சேர்த்து எழுதுகிறோம். ஐ வாஸ் ரீடிங் எ புக் லாஸ்ட் நைட். ஐ வாஸ், ஐ பக்கத்தில் எப்போயுமே நம்ம ஆம் போடுவோம். பட் பாஸ்ட் டென்ஸ் வர்றப்போ ஐக்கு அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? வாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ வாஸ் ரீடிங் எ புக் லாஸ்ட் நைட். நெக்ஸ்ட்டு செகண்ட், ஃப்யூச்சரில் போட்டிருக்காங்க. சோனல் வில் பி டான்ஸிங் from 9 to 11 tomorrow. ஸோ இனிமேல் நடக்க போகிறது கண்டினியூஸில் இனிமேல் நடக்க போகிற ஒரு விஷயம். ஸோ அதனால் கண்டினியூஸ் டென்ஸில் எப்போயுமே எழுதுகிறப்போ சோனல் வில் கூட பி சேர்த்து அந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ப்ளஸ் இதுவே ஃப்யூச்சராக இருந்துச்சு அப்படின்னா வில் கூட பி சேர்த்து வில் பி அதோட வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். பாஸ்ட் டென்ஸ்னால் நீங்கள் அந்த ஐ பக்கத்தில் வரக்கூடியது பாஸ்ட்டாக எழுதணும். வாஸ் வேர்னு சொல்லிட்டு பாஸ்ட் டென்ஸில் எழுதி அந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். இதுதான் வெர்ப் ப்ளஸ் வெர்போட கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இப்போது நம்ம அதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு எக்ஸாம்பிள், மை ஃபாதர் இஸ் டேக்கிங் ஏ பாத். எங்கள் அப்பா இப்போ குளிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது நார்மலாக சொல்கிறது. எங்கள் அப்பா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷீலா இஸ் ஒர்க்கிங் இன் த கிச்சன். ஷீலாங்கிற ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறா. தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்னு சொல்கிறப்போ மை ஃபாதர்ங்கிறது பாய், அப்போனா ஹீ. அப்போ ஹீ ஷீ இட் வந்தால் நம்ம என்ன போடுவோம்? இஸ் போடுவோம். அப்போ ஷீலாங்கிறது ஒரு கேர்ள், அப்போ இஷ் போடணும். தே, அப்போ வி தே வந்தால் நம்ம என்ன போடணும்? ஆர் போடணும். ஸோ தே பக்கத்தில் ஆர் போட்டு பிளேயிங் கிரிக்கெட். ஸோ அப்படின்னா இந்த ஆம் இஸ் ஆர் இது எல்லாத்துக்கூடையுமே வெர்போடு நம்ம என்ன சேர்த்து எழுத போகிறோம்? ஐஎன்ஜி சேர்த்து எழுத போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அந்த வெர்போடு என்ன சேர்த்து எழுதுகிறோம்? ஐஎன்ஜி சேர்த்து ரைட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிஸ்டர் ராபின் டீச்சர்ஸ் அஸ் இங்கிலீஷ். இதோட மீனிங் என்ன அப்படின்னா அவன் டெய்லி என்ன பண்ணுறான்? அதே வேலையை தான் பார்க்குறான் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி மிஸ்டர் ராபின் இஸ் டீச்சிங் இங்கிலீஷ், அவன் இப்போயும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? டீச் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத மீன் பண்ணும். ஸோ நம்ம மிஸ்டர் ராபின் டீச்சர்ஸ் அஸ் இங்கிலீஷ்னு போடக்கூடாது. மிஸ்டர் ராபின் இஸ் டீச்சிங் இங்கிலீஷ் அப்படின்னு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு சம் ஆஃப் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு சம் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. த டாக்டர் இஸ் எக்ஸாமினிங் எ பேஷண்ட். டாக்டர் பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட இதில் வேர்ப்ஸ் என்னது? எக்ஸாமின், அதோட ஐஎன்ஜி சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு த டாக்ஸ் ஆர் பார்க்கிங் லவுட்லி. அப்போ பார்க்குங்கிறது தான் இதோட ஆக்ஷன் வேர்டு, அதோட ஐஎன்ஜி சேர்த்து ரைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐ எம் டூயிங் மை ஹோம்ஒர்க். நான் என்னோட ஹோம்ஒர்க்ஸை செய்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐ எம் நாட் பிளேயிங் செஸ். ஐ எம் நாட் பிளேயிங் செஸ். அப்போ இதில் வேர்ப் என்னது? பிளே. அப்போ அதோட ஐஎன்ஜி சேர்த்து ரைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த சன் இஸ் ஷைனிங் பிரைட்லி. சன் இதில் வேர்ப் என்னது? பிரைட். அப்போ அதோட என்ன சேர்த்து எழுதி? ஷைனிங். அப்போ அந்த ஷைன் மின்றது தான் அதோட வேர்ப், அதோட ஐஎன்ஜி சேர்த்து ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் இந்த ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது? கண்டினியூஸ் ஃபார்ம்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. இதோட நம்ம கண்டினியூஸ் ஃபார்ம்ஸு யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாமே என்னது? இதெல்லாமே ஒரு வேர்ப்ஸு. ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் கூட நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது? ஐஎன்ஜி சேர்த்து எழுதக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஐ எம் ஹேவிங். இங்கே பார்த்தீங்களா மேலே ஒரு இதில் ஹேவ் இருக்கும். அப்போ ஹேவ் கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதக்கூடாது. அப்போனா இது தப்பு. ஐ எம் ஹேவிங் ஏ பைசைக்கிள்ங்கிறது ராங். ஹீ இஸ் நாட் லைக்கிங் ஹிஸ் ஸ்கூல். அப்போ லைக்கும் மேலே இருக்கும். அப்போ லைக்கோட என்ன சேர்த்து எழுதக்கூடாது? ஐஎன்ஜி சேர்த்து எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதக்கூடாது. யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங்னு எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஷீ இஸ் ஹேட்டிங் ஹிம். இவனை ஹேட் பண்ணுறா அப்படின்னு ஹேட்டிங்கில் ஐஎன்ஜி சேர்க்கக்கூடாது. கரெக்ட் என்ன அப்படின்னா ஐ ஹாவ் அ பைசைக்கிள். ஆம் வருது. அப்போ ஆமோட ஐஎன்ஜி சேர்த்து இந்த ஹேவ் கூடலாம் எழுதக்கூடாது. இது அப்படியே தான் எழுதணும். ஐ ஹாவ் அ பைசைக்கிள். ஹீ டஸ் நாட் லைக் ஹிஸ் ஸ்கூல். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஷீ ஹேட்ஸ் மீ. இந்த மேலே கொடுத்துருக்கதோட என்ன பண்ணக்கூடாது? நம்ம ரைட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ஒரு முடிஞ்சு போன ஒரு விஷயம். அப்போ அதோட நம்ம எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ வாஸ் ட்ரையிங் டு காண்டாக்ட் யூ த ஹோல் மார்னிங். அப்போ இது நான் உனக்கு மார்னிங்லேருந்து உனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு முடிஞ்சு போனது. அப்போ ஐ பக்கத்தில் எப்போயுமே நம்ம ஆம் யூஸ் பண்ணுவோம். அது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால். ஆனால் இது பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால ஐ பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு at 9 last night I was watching television. நான் 9 o'clock லாஸ்ட் நைட் நேற்று நைட்டு 9 மணிக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? டிவி பார்த்துக்கிட்டேன். அப்போ முடிஞ்ச விஷயம். அப்போ 9 லாஸ்ட் நைட் அப்போ ஐக்கு அடுத்து என்ன பண்ணணும்? பாஸ்டில் வாஸ் வாட்சிங். வாட்ச் வெப்போட என்ன சேர்க்குறோம்? ஐஎன்ஜி சேர்த்து டெலிவிஷன் ரைட் பண்ணுறோம். கண்டினியூஸுங்கிறதுனால ஐஎன்ஜி போடுறோம். பாஸ்ட்டுங்கிறதுனால வாஸ் போட்டு ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு they were crossing the road when the accident occurred. இப்போது they were crossing the road. அப்போனா வேர் இங்கே தேங்கிறது மோர் தென் ஒன் பர்சனை மீன் பண்ணுது. அப்போ தே வந்தால் நம்ம எப்பயுமே என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆர் யூஸ் பண்ணுவோம். இது பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால ஆர் யூஸ் பண்ணாமல் என்ன யூஸ் பண்ணுறோம்? வேர் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் கிராஸ் அதோட என்ன சேர்க்குறோம்? ஐஎன்ஜி சேர்த்து ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஐ வாஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன் வென் யூ கேம். அப்போ இங்கே டாக்குங்கிறது தான் என்னது? வேர்ப். அதோட ஐஎன்ஜி சேர்த்துட்டோம். ஐயோட ஆம் சேர்க்கக்கூடாது. பிகாஸ் இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறதுனால வாஸ் போடுறோம். எப்போனா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட நம்ம வாஸ் வேரோட என்ன சேர்க்குறோம்? வெர்போட ஐஎன்ஜி சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம அந்த வில் ஷேல்லாம் எழுதுகிறோம் பார்த்தீங்களா? அதோட நம்ம பி சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன பார்த்தோம்? ஃப்யூச்சர் டென்ஸ்னால் வில் சேர்த்து எழுதணும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த வில் சேர்த்து ரைட் பண்ணுறப்போ அந்த பி சேர்க்கணும். பி சேர்த்து வில் பி. அதுக்கப்புறமேட்டு வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து ரைட் பண்ணணும். ஸோ தே வில் பி ட்ராவலிங் த ஹோல் நைட். தே வில் பி. அப்போ வில் கூட பி சேர்த்து வெர்போட ஐஎன்ஜி சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஷீ வில் பி டான்ஸிங் ஃபார் ஆன் ஹவர் ஃப்ரம் 7 PM. வில் பி போட்டு வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு த இன்ஸ்பெக்டர் வில் பி விசிட்டிங் த ஸ்கூல் டுமாரோ. அப்போ இன்ஸ்பெக்டர் வில் பி விசிட்டிங்கிறது வெர்ப்பு. அதோட ஐஎன்ஜி சேர்த்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் வில் ஷேல் வில்லோட பி சேர்த்து வெர்போட ஐஎன்ஜி சேர்க்குறோம். பாஸ்ட்டோட அது ஐயாக இருந்துச்சுன்னா வாஸும் தே யூ வியாக இருந்துச்சுன்னா வேரும் போட்டு வெர்போட ஐஎன்ஜி சேர்க்குறோம். ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா வெர்போட மட்டும் ஐஎன்ஜி சேர்க்குறோம். ஸோ நீங்கள் உங்கள் புக் எடுத்து நீங்கள் 1 or 2 times பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் கிராமர் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.